அப்பதான் வலைக்கும் சலாம் மௌலிம். ஓகே. இதுக்கு பின்னால இன்ஷால்லா ஜாயின் ஆகினதோட நீங்க சலாம் சொல்லி பேசுங்க, சரியா? பார்த்து கொண்டே அப்பதான் எங்களுக்கு நீங்க வந்திக்கிறது விளங்கும், உங்களோட சவுண்ட் வந்திக்குன்னு விளங்கும். ஹாய். சரி. நாங்க இன்ஷா அல்லாஹ் போன கிளாஸ்ல பேசினோம். எங்களோட கிளாஸ்ல நீங்க எந்த இடத்துல இருந்து கொண்டு போகணும், நீங்க எதுக்கு உங்களுக்கு ஓய்வு தரணும், உங்களோட லெவல் என்ன என்றெல்லாம் நாங்க போன கிளாஸ்ல பேசிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அதுல முதல் பகுதி ஆரம்பிக்கிறோம். குர்ஆன்ல வசன ரீதியான வசனங்களை ஓதி பயிற்றுவிக்கிற பாடம் தான் நீங்க ஆரம்பிக்க போற பாடம். ரைட்? அப்ப அதுல முதலாவது நாங்க வசனங்களாக ஓத போறதுக்கு முன்னால நுஸ்ரத் நாங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் எங்களுக்கு அந்த வசன ரீதியான ஓத லேசாயிக்கும். அல்லது நாங்க அங்க போய்த்திட்டு தடுமாறி கொண்டு இப்போம். அந்த வகையில முதலாவது பகுதி குர்ஆனை ஓதுறதுக்கு எங்களுக்கு முக்கியமா ரெண்டு தேவை. என்னெல்லாம் தேவை? ஒன்று அடையாளங்கள், எழுத்துக்கள். ரெண்டாவது எழுத்துக்கள். சரியா? இப்ப குர்ஆன்ல அடையாளம் ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் போல அடையாளங்கள் தானே. அந்த அடையாளங்கள் இல்லாமலும் எங்களை ஓத இயலாது. அதே நேரம் வெறும் அடையாளங்கள் மட்டும் இருந்து எழுத்துக்கள் இல்லாமலும் என்ன செய்யலாது, எங்களுக்கு குர்ஆன ஓத இயலாது. இது பேசிக்கான விஷயம். அப்ப இதுல இன்ஷா அல்லாஹ் எழுத்துக்கள் நாங்க ஒவ்வொரு எழுத்துக்களாக தனித்தனியை டார்கெட் பண்ணி வசனங்களை நாங்க ஓதுறதுக்கு பழகத்துக்கு இருக்கிறோம். அதுக்கு முன்னால முதல் பகுதி அடையாளங்கள் என்ற பகுதி. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு இந்த அடையாளங்கள் எல்லாம் இந்த பெயர்ல, இந்த ஸ்கிரீன்ல காட்டப்பட்டிருக்கிற பெயர்ல உங்களுக்கு தெரியுமா? இல்ல மௌலிம். இதெல்லாம் புதுசு மாதிரி இருக்குது, அப்படியா? ஆம். ஓகே, நாங்க அதை கொஞ்சம் பார்ப்போம், பிரச்சனை இல்லை. பயப்படுறதுக்கு ஒன்று இல்லை, இது மிச்சம் சிம்பிளான விஷயம். அது எப்படி சிம்பிளா பிடிச்சி கொள்றேங்கிறத நான் உங்களுக்கு இந்த பாடத்தை சொல்லித்தாரேன். நீங்க அதுக்கான ஒரு ஒர்க் ஒண்டிக்கு ஹோம் ஒர்க்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ற ஷீட் ஒண்டிக்குது. அது நாங்க இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினால் எங்களுக்கு இது பிரச்சனையா இருக்காது. ஓகே. இதுல பாருங்க. அஹ், இதான் நான் போட்டு காட்டின சார்ட். உங்களுக்கு போட்டு காட்டின சார்ட் இதானே, அதான் இது. இதுல இதுல இதான் அடிப்படையான விஷயம். அதாவது அடையாளங்களிலேயும் மிக மிக பேசிக்கான ஒன்றுதான் இது மூணு. எது மூண்டும்? ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன். இந்த பெயர் இதுக்கு முன்னால உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த மூன்று பெயரும், இந்த மூன்றோட பெயர் மட்டும். ஓ, பேர் தெரியும். இதுல மூணு பேரும் தெரியும். இது மூன்று தான் ஓ, தெரியும். இது தெரியும், பிரச்சனை ஒன்றும் இல்லை. இப்ப இப்ப இது மூன்றும் தெரியும் இல்ல. என்றால் நுஸ்ரத் உங்களுக்கு அடுத்ததுகளை ஈஸியா பிடிச்சு கொள்றதுக்கு ஏலும். ஏனண்டா பாத்துக்கோங்க. இப்ப இதுல எல்லாம் பாருங்க, ஃபத்ஹத்துன் கீழுக்கு வந்தா கஸ்ரத்துன், மேலுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வடிவத்துல வந்துச்சு என்றால் அது லம்மத்துன். லம்மத்தும். சரி, இப்ப இதுல இருந்துதான் உருவாகி வந்திருக்குது இரண்டாவது பாக்ஸ்ல உள்ள விஷயம். என்ன நடந்துக்குது பாருங்க. இங்க வந்து ஒண்டாய்க்கிறது எல்லாம் இங்க டபுளா மாறிக்குது. ஏன்னா எல்லாமே ஓ, மாதிரி மாதிரி டபுளா மாறிக்குது. மேலுக்கும் ஏதோ ஒரு டிசைன்ல டபுளா தான் மாறிக்குது. இப்படி வந்து ஒன்று, திருப்பி இப்படி வந்து ஒன்று தான் அது. ரெண்டு அடையாளம் டபுளா வந்துக்குது. சரி, இப்ப பெயர்ல பாருங்க என்ன நடக்குது. ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் என்ற பெயர் எப்படி மாறிக்குது? லாஸ்ட்ல ஃபத்ஹத்தைன், தைன் என்று கஸ்ரத்தைன், மாறிக்குது. லம்மத்தைன் அப்ப மாதிரி. துண்டது எப்படி மாறுது? தைன் உண்டு. தைன் என்று மாறிக்குது. அவ்வளவு விஷயம். முன்னால் உள்ள சொல் ஒரு ஒரு மாற்றமும் இல்லாம துன் என்றது தைன் என்று மாறுது. அப்ப அடையாளம் டபுள்ல வந்துச்சு என்றால் தைன் என்று வரணும். சிங்கிள்ல வந்துச்சு என்றால் துன் என்று வரணும். இதான் இதுல உள்ள முக்கியமான வேறுபாடு. உங்களுக்கு துன் தெரியும், சிங்கிளா வார எல்லாத்துக்கும் துன் 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 என்று வாரது தெரியும். உங்களுக்கு நீங்க பழகிக் கொள்ள வேண்டியது இரண்டாவது பாட் தான். சரி, இப்ப மூணாவதுக்கு வருவோம். திருப்பி பாருங்க. இப்ப இந்த ஃபத்ஹத்துன் உங்களுக்கு தெரியும் சொன்னீங்களே, அந்த ஃபத்ஹத்துன்ல இருந்து தான் இங்க வந்திக்குது. என்ன வந்திக்குது? ஃபத்ஹு மத்து, ஃபத்ஹு மத்து என்று வந்திக்குது. என்ன செஞ்சுக்கிறாங்க பாருங்க. இந்த சரிச்சு போட்டிக்கிறத இங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? நேரா போட்டிருக்காங்க. நேரா போட்டு விட்டிக்கிற, அவ்வளவுதான் விஷயம். கீழே பாருங்க, சரிவா போட்டிக்கிறத இங்க நேரா போட்டு விட்டிக்கிற. நேரா இங்க போட்டு. என்ன செஞ்சுக்கிறான் பாருங்க. அவங்க லம்மத்துன்ன இதுல நேரா இருக்கிறது அங்க தலைகீழ இருக்கு. தலைகீழா போட்டு விட்டிக்கிறான். வெரி குட், அவ்வளவுதான் விஷயம். அப்போ பேர் எப்படி மாறும்? துன் தைன் மாறி அது நேராகிச்சு சொன்னா மத்து. மத்து. மத்து, மத்து அல்ல மத்து. எப்படி?
மத்து. மத்து. கஸ்ரத்துன் கஸ்ரத்தைன் என்று வந்து கீழுக்கு நேராச்சுண்டால் கஸ்ரு மத்து. லம்மத்துன் லம்மத்தைன் வந்து லம்மு மத்து. இப்படிதான் பேர் மாறுது. இந்த ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியுமா? இது தெரியுமா? இது சிம்பிளான விஷயமே. ஷத்து சுக்கூன். ஆம். இது மேலுக்கு வர்றது ஷத்து. இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப்ல வந்துச்சு இருந்தால் சுக்கூன். ரைட். இப்ப இப்ப நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க சில பேரை பார்த்துப்பீங்க, அவங்க கூட சொல்லுவாங்க ஃபத்ஹா கஸ்ரா லம்மான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? ஆம் மொழிம். ஃபத்ஹா கஸ்ரா லம்மாங்கிறது எதுக்குரிய பெயர் அப்படி என்றால், இது மூணுக்குமான கொமனான பெயர் ஃபத்ஹா. எது மூணுக்கும்? ஃபத்ஹ் மத்தாய்க்கலாம், ஃபத்ஹ தைனாய்க்கலாம், ஃபத்ஹத்துன் நாய்க்கலாம். இது மூணுக்கும் பொதுவான பெயர் என்ன? ஏன் பொதுவான பெயர் சொல்ல பாருங்க. எல்லாத்துலயும் ஃபத்ஹா ஃபத்ஹ். ஃபத்ஹா அடிக்குது. எல்லாத்துலயும் ஃபத்ஹா ஃபத்ஹா அடிக்குது. எனவே நாங்க கொமனான பெயரா சொல்றோம் ஃபத்ஹா. அதே போல ரெண்டாவது பாருங்க, கஸ்ரா கஸ்ரா கஸ்ரான்னு எல்லாத்துலயும் மிக்குது. அப்ப ரெண்டாவது கொமன் பெயர் என்ன? கஸ்ரு. வெரி குட். கஸ்ரு என்று சொன்னாலும் சரி, கஸ்ரா என்று சொன்னாலும் சரி, அது ரெண்டாவதுல கொமன் பெயர். மூணாவது எப்படி வரும்? லம்மு. ம் லம்மு லம்மா எல்லாம் சரி. கஸ்ரா கஸ்ரு ஃபத்ஹா ஃபத்ஹு லம்மா லம்மு எல்லாமே அதுல என்ன பெயர்? என்ன பெயர் அது? பொது பெயர். பொதுவான பெயர். இப்ப உங்களுக்கு தமிழ்ல படிச்சுப்பீங்க என்ன? பொது பெயர், பண்பு பெயர்லாம் படிச்சுக்கிறோம். பொதுவான பெயர் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ இதுல ஒரு ஒர்க் கொண்டிக்குது. இப்ப இந்த பெயர்கள் எல்லாத்தையும் நீங்க ரெக்கார்டை கேட்டு நீங்க கொஞ்சம் நல்லா தரோவா ரெடி ஆகணும். முதலாவது ரெடி ஆகணும் என்று சொல்றது அர்த்தம் என்னடா, இதை நீங்க கட்டாயம் உள் வாங்கணும். இதான் துன், இப்படி வந்தா தைன், இப்படி வந்தா தான் மத்து என்று சொல்லி நீங்க கவனமா உங்களுக்கு உள்ள இதை நல்லா உள் வாங்கணும். பாடமாக்குறதுல மெசேஜை நாங்க சரியா இதான் விஷயம் என்றது விளங்கணும். விளங்கினதுக்கு பின்னால உங்களுக்கு இப்படி ஒரு சார்ட் உண்டு உங்களோட ரெக்கார்டிங்ல இதுல சேவ் ஆகிக்கும். ரைட். இதுல மொத்தம் 21 பாக்ஸ் இருக்குது. எத்தனை பாக்ஸ்? 21 புக்ஸ். 21 பாக்ஸ். இந்த 21ம் டைமிங் சிஸ்டத்துல ஒவ்வொன்றா மேலுக்கு இருந்து பழம் கீழே புல்ற மாதிரி கீழே புழுந்து கொண்டே இருக்கும். ரைட். இதுல நீங்க சரி எடுக்கணும். எப்படி சரி எடுக்கிறது? சரின்னு சொன்னா அடுத்து என்ன? பெல நொண்டிக்கணுமேனா? அப்ப எப்பெல்லாம் உங்களுக்கு பெல புழும் அப்படி என்றால், நீங்க ஒண்ட ரெடி ஆகிட்டு வந்து தவறுதெல்லாம் மாறி சொல்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்தது கஸ்டமர் தானே, நீங்க சொல்றீங்க ஃபத்தஹ்மதுன்னு சொல்லி. அப்ப அது என்னது? அதை நாங்க பெல போடுவோம் முதலாவது. ரைட். ரெண்டாவது ரெண்டாவது நீங்க என்ன செய்றீங்க? கொண்டு வருது, அதை நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. கஸ்ரா கஸ்ரா கஸ்ரு கஸ்ரு கஸ்ரத்தை இப்படி 2 3 முறை சொல்லி ஒன்றுக்குள்ள சொல்ல வாரீங்க என்ன? அதுவும் பிழை. விளங்கினோ? முதலாவது ஒன்றை தலைகீழா சென்னா பிழை. ரெண்டாவது ஒரு பாக்ஸுக்குள்ள டிலே ஆகி சாரி, ஒரு பாக்ஸுக்குள்ள டபுள் ஆகி டிபல் ஆகி கஷ்டப்பட்டு கன்ஃபியூஸ் ஆகி சொன்னீங்க என்றால் அதுவும் பிழை. மூணாவது மூணாவது நீங்க டிலே ஆகினால் பிழை. உதாரணத்துக்கு இப்ப வந்திக்கிறது கஸ்டமர் தானே, இப்ப ரெண்டு வந்து சுக்கூனு வந்துட்டு அடுத்த ஃபதஹத்துன்னு வந்து பிறகுதான் இது கஸ்டமத்து என்று சொல்ல ஸ்டார்ட் பண்ணினீங்க அப்படி என்றால் இது பிழை. இதுவும் பிழை. ஏன் பிழை? நீங்க லேட் ஆகிட்டீங்கன்றதுக்காக. இல்லைங்கண்ணா நுஸ்ரத்? ஆம் இதுக்கு மொழிம். ப்ராக்டிஸ் தேவை. இது நான் இப்பே கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்க புதியால், நீங்க சில விஷயங்களை இப்பதான் இந்த இந்த சார்ட்டே உங்களுக்கு தெரியும். நீங்க இப்ப ரெக்கார்டிங்க கேட்கணும். ரெக்கார்டை கேட்டுட்டு இந்த பாக்ஸை நீங்க எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆகுற அப்படி என்றால் பாடமாகிட்டு வரப்படாது. இப்ப இந்த பாக்ஸ் வந்து ஒவ்வொன்றா வருதானே, வரப்போக்கில் நான் பேசிக்கொண்டு தான் நினைக்கிறேன். முதலாவது நீங்க என்ன செய்யணும் என்றால், யூடியூப்ல பேசிட்டு நான் பேசுறது அப்படியே சவுண்ட் நல்லா குறைச்சிடணும். இந்த பாக்ஸை ப்ரிப்பேர் பண்ணக்குள்ளையா நீங்க ரெடி ஆகுற எப்படின்னு சொல்லித்தாரேன். முதல்ல என்ன செய்யணும்? யூடியூப்ல பேசிட்டு சவுண்டை ஃபுல்லா குறைச்சிடணும். குறைச்சிட்டு நீங்க என்ன குறைச்சிடணும். செய்யணும்? செல்லி 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 பார்க்கணும். செல்லி பார்த்துட்டு எங்க சரி ஸ்டக் ஆகுதா, தவறாகுதா, திருப்பி திருப்பி ப்ரிப்பேர் ஆகணும். உங்களுக்கு என்ன சரி ஒன்று மறந்துட்டா, ஏன் இப்போ இதில் நீங்கள் ஏன் கன்ஃபியூஸ் ஆவீங்க? உங்களுக்கு ஒன்று மறந்தா கன்ஃபியூஸ் ஆவீங்க. உங்களுக்கு ஒன்றுல டவுட் ஒன்று இருந்தால் நீங்கள் டபுள் டிபிள் ஆகி பிழையாகி சொல்லுவீங்க, டிலே ஆகுவீங்க. சரியா? நான் ஒரு டிப் சொல்லி காட்டுறேன் பாருங்க. நான் இப்போ பாக்ஸை ப்ளே பண்ணிக்கிறேன். இப்போ வருது ஒவ்வொண்டா. முதலாவது வந்திக்கிறது ஃபதஹ்மத் கஸ்ரத்தைன்
லம்மத்தைன். மிச்சம் ஆறுதலா சொல்லணும். சரியா? ஷத்து, சுகூன், ஃபத்ஹு மத்து, லம்மு மத்து, ஃபத்ஹத்துன், கஸ்ரு மத்து, ஃபத்ஹத்தைனி, லம்மத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன், ஷத்து, கஸ்ரத்தைனி, கஸ்ரு மத்து, லம்மு மத்து, சுகூன், ஃபத்ஹத்துன், கஸ்ரத்தைனி, லம்மத்தைனி. இதுல இன்னொரு முக்கியமான நாலாவது பிழை உண்டு. என்ன தெரியுமா? இப்ப நீங்க எல்லாத்துக்கும் துன் தைன் தைன் மத் தானே படிச்சுக்கிறீங்க. ரெண்டா உடைச்சு செல்லப்படாது. எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், முதலாவது வருது. ஆ இது ஃபத்ஹா மத்து, கஸ்ரா தைன், லம தைன். இப்படி என்ன செய்யக்கூடாது? ரெண்டுக்கு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. அப்படி சொன்ன அர்த்தம் என்னென்றால், நீங்க பாடமாக்கிட்டு வந்துக்கிறீங்க, துன் தைனை வச்சு கெஸ் பண்ணி செல்றீங்கன்ட்டு மீனிங். அப்படி வரப்படாது. ஃப்ளோ ட்ரெக்ல நாங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ரைட்? அடுத்த கிளாஸுக்கு வர நேரம் எப்படி வரையலும்? ரெடியா வரையலுமா? ஆமல்லே. நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பாடத்தை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு அடுத்த ஸ்டெப் சொல்லி தரேனா? ரெடி ஆயிட்டு வாங்க. ஆ. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.